வேதத்தில் உள்ள தேவ மனுஷர்களை அவர்கள் மனம் மாறிய உடனேயே அவருடைய பெயர்களை எல்லாம் மாற்றினார். ஆபிராம் என்று இருந்த அவனை ஆபிரகாம் என்று மாற்றினார். சாராய் என்று இருந்தவளை சாராள் என்று மாற்றினார். யாக்கோபு என்று இருந்தவனை இஸ்ரவேல் என்று மாற்றினார். சீமோன் என்று இருந்தவனை பேதுரு என்று மாற்றினார். சவுல் என்று இருந்தவனை பவுல் என்று மாற்றினார். ஏன் மாற்றினார்? பெயர் மாற்றம் ஏன்? நம்முடைய பெயருக்கேற்றபடியே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய பெயருக்கேற்றபடியே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேவனுடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வேதத்திலே தேவனே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிறக்க போகிற பிராமிஸ்டு பிள்ளைகளுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு பிறக்கு முன்னமே தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவரே பெயர்களை வைக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று என்று சொல்லுகிறேன். ஈசாக்கு, யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து, இப்படி சொல்லலாம். பாருங்கள், வேதத்திலே யூதாஸ் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, ஆதாம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, சாலமோன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பெயர்களில் எல்லாம் தவறே இல்லை, இதெல்லாம் நல்ல பெயர்கள் தான். ஆனால் யூதாஸ் என்பவன் கேட்டின் மகன். யூதாஸ் என்பவனை அவன் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்கும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன். ஆதாம் இருக்கிறானே, அந்த பெயர் நல்ல பெயர்தான், ஆனால் அது தேவன் வைத்த பெயர்தான். ஆனால் அவன் உலகத்தை பாவத்திற்குள்ளாக்கி விட்டான். சாலமோன் இருக்கிறானே, அவன் தாவீதுடைய மகன். தேவன் அவனை ஞானி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்நிய நுகப்பிணைப்பால் தேவனுக்கு விரோதியாய் அவன் மாறி போனான். இப்படித்தான் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த பெயர்படி வாழாமல் அந்த பெயருக்கு மாறாக அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிழ்ப்படாமல் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மவர்கள் இந்த பெயர்களையும் வைக்கிறார்கள். அதுதான் நாம் அவர்களுடைய சிந்தனை அந்த அளவுக்கு போகிறது, எந்த அளவுக்கு பிசாசு அவருடைய ஆத்மாவுக்குள்ளே நுழைந்திருக்கிறான் என்று நம்மால் அறிய முடிகிறது. நிறைய பேர் ஆதாம் என்று பெயர் வைக்கிறார்கள், நிறைய பேர் சாலமோன் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் யூதாஸ் என்று மட்டும் யாரும் பெயர் வைக்கிறது இல்லை. அதனால் தேவனை பற்றிய மகிமை, மகத்துவம், சாட்சி எல்லாம் கெட்டு போகிறது. அதனாலே இந்த பெயர்களுடைய மாற்றம் கண்டிப்பாய் தேவை. அது மட்டுமல்ல, சங்கீதம் 16:4, யாத்திராகம் 23:13, ஓசியா 2:17, இப்படி பல வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் அந்நிய தெய்வ பெயர்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வைக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 23:13 வாசிக்கிறேன், கேளுங்கள். யாத்திராகமும் 23:13, நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள், அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். ஆக அந்நிய தேவருடைய பெயர் கூடாது கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவனான பிறகும் அந்த பெயரிலே நாம் நிலைத்திருப்பது தேவனுக்கு விரோதமான காரியம். லாலெஸ்னஸ், கற்பனைக்கு விரோதமான காரியம், அக்கிரம காரியம். இன்னும் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும் அந்நிய தெய்வ பெயர்களைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேணுகோபால்,
சீனிவாசன், பத்மா, வெங்கடேசன், ராமசாமி, வேலுசாம், சக்தி, மோகன், ராகவன், பரமசிவம், பரமேஸ்வரன், சுந்தரம், இப்படி கண்ணன், உமாசங்கர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இந்த பெயர்களோடு ஊழியர்களும் இருக்கிறார்கள், விசுவாசிகளும் இருக்கிறார்கள். அந்நிய தெய்வ நாமத்தோடு அவர்கள் ஊழியமும் செய்கிறார்கள். அந்நிய தெய்வ நாமத்தோடு பலர் ஜாதியையும் சேர்த்து விடுகிறார்கள். பத்மா முதலியார், நடராஜ முதலியார், இப்படியெல்லாம் ஜாதியையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். நம்மவர்கள் இதை பற்றி ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை பற்றி நம்மவர்கள் சிந்திக்கிறதே இல்லை. புறஜாதி ராஜா நேபுகாத் நேச்சார் கூட எபிரேய 4 வாலிபர்களுக்கு தனது தெய்வத்துடைய பெயர்களை வைத்து அழைத்திருக்கிறான். தானியேல் 1:7 அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்ரேகோ என்றும் மறுபெயரிட்டான் என்று தானியேல் 1:7 சொல்லுகிறது. அந்த நேபுகாத் நேச்சருக்கு இருந்த தெய்வ பயம், அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியம், தேவநாமத்தின் மேலே இருந்த அவனுக்கு இருந்த அந்த உண்மையான உள்ளம் நம்மவர்களுக்கு இல்லையே. அந்த அந்நிய தெய்வ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்டவர்களுடைய பெயர்களை ஊழியர்களே இந்த காலத்திலே சூட்டிக் கொண்டு அலைகிறார்கள். ஊழியர்களே இந்த காலத்திலே அந்நிய தெய்வ பெயர்களை சூட்டிக் கொண்டு அலைகிறார்கள். இப்படிப்பட்டவருடைய மனக்கண்கள் குருடாகிவிட்டனவா? பிசாசானவன் குருடாகிவிட்டானா? 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மனதெல்லாம் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அல்லது எபேசியர் 1:19 சொல்லப்பட்டபடி அவர்களுடைய மனக்கண்கள் எல்லாம் பிரகாசம் இல்லாமல் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அண்ணனூர் விடுதலை கிறிஸ்துவின் சபையுடைய பாஸ்டர் சத்யதாஸ் இருக்கிறார். அவர் எனக்கு மருமகனாய் ஆகாதுக்கு முன்னாலே அவர் இன்ஜினியரிங் காலேஜ் படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய பெயர் சக்தி தாஸ். இந்து பெயர். சக்தி என்பது இந்து தெய்வம். இந்து தெய்வத்துடைய சக்தி என்றால் அதை நம்ம ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர், வல்லமை இருக்கிறது. அதனால அந்த பவர், வல்லமை, அந்த பெயரை வச்சுக்கலாமே, இப்படி எல்லாம் சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. ஆனால் ஆக்சுவலாய் அதை கேட்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? சக்தி என்று சொல்லிவிட்டாலே சக்தி என்ற அந்நிய தெய்வத்தை தான் நினைப்பார்கள். ஆனாலே அவருக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். அப்பொழுதே இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும் பொழுதே பெயர் மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நான் தான் சத்யதாஸ் என்று பெயர் வைக்க நான் ஏற்பாடு பண்ணினேன். அதே பெயரில் தான் இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லுகிறேன். எரேமியா 15:16, எரேமியா 14:9, உபாகம் 28:10, 2 நாளாகவும் 7:14, இப்படி பல வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதிலே உபாகம் 28:10 சொல்லுகிறேன். தேவன் விரும்புகிறது என்ன என்று உங்களுக்கு தெரியும். உபாகம் 28:10, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இது எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உபாகம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேதான் ஆசீர்வாதத்தை பற்றியும் சாபத்தை பற்றியும் விளக்கி இருக்கிறார் தேவன். ஆக ஒரு மனுஷனுக்கு
தேவனை ஏற்றுக்கொண்டவனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு சேஷபுத்திரபாகம் சிரேஷ்டபுத்திரபாகம் இருக்கிறது என்று சொல்லுகிறவனுக்கு ஆசீர்வாதமும் சாபமும் வருகிறது என்றால் அது ஒரு காரியம், இது ஒரு காரியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அவனுக்கு தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறது அங்கே. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம எல்லாரும் உபவாச கூட்டம் வந்து அந்த வசனம் தான் சொல்லுவாங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வல்லமை, அதிகாரம், மகிமை, தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படியானால் உலகில் உள்ள அந்நிய தேவனுடைய பெயர்களை நாம் அழைக்காமல் இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டிலே கருப்பசாமி இருக்கிறார், பக்கத்து வீட்டிலே சிவன் இருக்கிறார், பக்கத்து வீட்டிலே சரஸ்வதி இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் இருக்கிறார்களே, அந்நிய தெய்வத்தின் பெயர்களை அழைக்காமல் இருக்க முடியுமா? இப்படி பலர் கேள்வி கேட்கிறார்கள். என்னிடத்திலே நிறைய பேர் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களை அவர்கள் தியானித்தால் புரிந்துவிடும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எள்ளளவும் எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. மற்றவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அவருடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. ரைட். அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, உதாசீனையாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறது ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்ட ஒருவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே நாம் இந்த அந்நிய தெய்வ பெயர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தில் எத்தனையோ அந்நியர்கள் இருப்பார்கள். நாம் பழகுகிற இடம், நாம் போகிற இடம், நம்முடைய ஆபீஸ், நம்முடைய பிசினஸ், எல்லா இடங்களும் இருப்பார்கள். அதனால அந்த பெயர்களை எல்லாம் அழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன்